ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட புது ஹேர் ஸ்டைல் அண்ட் அதோட பின்னாடி இருக்கிற கதை என்னன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சரி ஹேர் கட் பண்ணலான்ட்டு சொல்லிட்டு ஹேர் சலூனுக்கு போனேன். அங்கே போன வாட்டி நான் போனப்போ அந்த பார்பர் அண்ணா கிட்ட நான் இலான் மாஸ்க் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், இன்டர்வியூ வீடியோ. அதில் வந்துட்டு அந்த ஏஐ வந்துட்டு ஜாப்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடும், ஃப்யூச்சரில் வந்துட்டு யாருக்கும் வேலையே இருக்காது, எல்லா வேலையும் லைக் மிஷின்ஸே செஞ்சிடும் வந்துட்டு சொன்னேன். அண்ட் யாரும் வேலையை பார்க்க தேவையில்ல, ஊருக்குள்ளே எல்லாரும் ஜாலியாக சுற்றலாம் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லி வச்சுருந்தேன். இந்த வாட்டி போனப்போ யாரோ ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஏர் கலருக்கு இன்க்ரீடியன்ஸ் என்ன இருக்குதுன்ட்டு அதையே ஒரு 5 நிமிஷமாக படிச்சாங்களாம். யாரோ உன்ன மாதிரிட்டான்ப்பான்ட்டு சொல்லிட்டு, உனக்கு என்னப்பா இது எல்லாம் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுது, நீ எல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கிறன்ட்டு சொன்னார். லைக் லாஸ்ட் டைம் சொன்னதுக்கு ஏன்னா லைட்டாக பயம் வந்துருச்சா, அதை ரீப்ளேஸ் ஆயிருமான்ட்டுன்ற மாதிரி ஃபீல் பண்ணாதுன்ட்டு புரிஞ்சிருச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் லைட்டாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் எல்லா வேலையும் சீக்கிரம் எல்லாம் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடாது. மெயின்லி காப்பி பேஸ்ட் பண்ணுறவங்க, இந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க, அங்கே இருக்கிறது அப்படியே லைட்டாக எடிட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கொடுக்குறவங்க, இந்த மாதிரி வேலையை தான் ரீப்ளேஸ் பண்ணோம். உங்களோட ஏர் கட் பண்ணுற வேலையை வந்துட்டு ரீப்ளேஸ் சீக்கிரம் பண்ணுறதுக்கு ஆகாது. மிஷின் எல்லாம் வந்தால் கூட அதை ட்ரஸ்ட் பண்ணுற லெவலுக்கு இன்னும் நம்ம ரீச் ஆகலைன்ட்டு சொல்லிட்டு சொன்னேன். அண்டு நீங்களே கூட ஏஐ யூஸ் பண்ணலாமே உங்களோட பிஸ்னஸில்ன்ட்டு நான் சொன்னேன். அதுக்கு வந்துட்டு நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு லைட்டாக கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் ஆல்ரெடி ஏஐயில் ஜென்ரேட் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஸ்டேட்டஸாக வைக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரியே உங்களோட கிளைண்ட்டோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம் இல்லையா. அண்டு அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், கரெக்டாக எனக்கு எந்த ஹேர் ஸ்டைலில் செட் ஆகுது சூஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்ட்டு நான் சொன்னேன். அதை எப்படி செய்கிறதுன்னு கேட்டார். நான் உடனே என்னோட மொபைல் எடுத்துகிட்டு சாட்ஜிபிடிக்குள்ளே போனேன். பட் சாட்ஜிபிடிக்குள்ளே போகும்போதே இப்போ எனக்கு இதெல்லாம் தெரியாது, இதில் தான் பண்ணணுமா, சரி நீங்கள் அந்த இமேஜஸ் எல்லாம் எதில் ஜென்ரேட் பண்ணீங்கன்ட்டு நான் கேட்கும்போது அவர் வந்துட்டு ஜெமினை காட்டினார். ஜெமினை நேனோ பண்ணுனா அதை யூஸ் பண்ணியிருக்காரு. சரின்ட்டு நான் என்னோடய ஃபோனில் ஜெமினையை ஓப்பன் பண்ணிட்டு ஃபோனை இப்படி என்னோடய ஃபேஸ்க்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு செல்ஃபி எடுத்து ஜென்ரேட் ஹேர் ஸ்டைல்ஸ் ஃபார் மீன்ட்டு ஒரு காமன் ப்ராம்ப்ட், ஈஸியாக தானே இருக்கும், சும்மா அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு போட்டு அது வந்துட்டு ஒரு 6 ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதில் வந்துட்டு எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல், இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு பண்ணி கொடுங்கண்ணா வந்துட்டு காட்டினேன். இந்த மாதிரி தானே நீங்களும் லைக் உங்கள் கிளைண்ட்ஸ் கிட்ட யூஸ் பண்ணலாம், நீங்களும் ஏஐ யூஸ் பண்ணலாம் வந்துட்டு நான் சொன்னேன். ஆமாவா, சரி ட்ரை பண்ணுறேன் அண்ணாது. அதுக்கப்புறம் லைக் நீங்கள் ஏன்னா சிம் யூஸ் பண்ணுறீங்கண்ணான்னு கேட்டேன். அவர் வந்துட்டு ஏர்டெல்னாரு. ஏர்டெல்னா உங்களுக்கு வந்துட்டு பர்ப்ளெக்சிட்டி ஃப்ரீயாக தானே நான் கிடைக்குது 1 இயருக்கு, அது யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது என்னது, அதுவும் இதே மாதிரி தான், அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் போட்டு இமேஜ் ஜென்ரேட் பண்ண கேட்கலாம்ன்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் வாங்கி ஏர்டெல் பர்ப்ளெக்சிட்டி வந்துட்டு க்ளைம் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அண்டு அதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு க்ரீம் ஏதோ சஜஸ்ட் பண்ணார். அது என்னன்னு எனக்கு இப்போ கரண்ட்டாக ஞாபகம் இல்லை. அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கு வேறு ஏதோ ஒரு 4 நாள் யூஸ் பண்ணுப்பா, ஒரு வாரத்தில் உனக்கு சேஞ்சஸ் தெரியுதுன்றாரு. சரி வாங்கி வைங்கண்ணா காசு கொடுத்துட்டு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு வந்தேன். யூஸ் பண்ணி பார்க்குறேன், எதனா சேஞ்சஸ் தெரியுதான்ட்டு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். அண்ட் இந்த ஏர்கட் மாதிரியே இருக்கிறான்ட்டு ரேட் பண்ணுங்கள். ஒரு 0 to 10 ஸ்கேலில் எந்த அளவுக்கு இந்த ஏர்கட் மாதிரியே அவர் வெட்டி விட்டுருக்காரு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏஐ வந்துட்டு பலவிதமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், இதுவும் ஒரு வழின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்டு அவர்கிட்ட இன்னும் லைக் ஜனவரி சீசனில் ஹேர் கட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையா, கிளைண்ட்ஸ் இல்லை. அதுக்கு வந்துட்டு சங்கராந்தி வரைக்கும் வெயிட் பண்ணணும், பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ட்டு சொன்னார். நான் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு கேட்டார். அதுக்கு வந்துட்டு நான் லைக் மெம்பர்ஷிப் மாதிரி எதனா கொடுத்து பாருங்கள், லைக் எப்படி இருந்தாலும் என் முன்னாடியே ஒரு 2-3 பேருக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தந்தார் அந்த டைமில். இந்த டிஸ்கவுண்ட்டே நீங்கள் மெம்பர்ஷிப் மாதிரி கொடுக்கலாமேன்ட்டு சொன்னேன். அப்புறம் ஜிம் மெம்பர்ஷிப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் வாங்கிக்குவாங்க. அண்டு
நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதை வச்சு தான் மெயின்லி அவங்களோட ப்ராஃபிட் வந்துட்டு அதில் தான் இருக்குது. அதே மாதிரி தான் இவங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு லைக் நீங்கள் ஜிம்முக்கு போகிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக ஹேர் கட் பண்ணதுக்கு வந்துடுவாங்க. அண்ட் இன்னும் நிறைய விஷயம் சொன்னேன்னு நினைக்கிறேன். லைக் ஆனால் உங்களோட கிளைண்ட்ஸோட டேட்டா கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வைங்க. லைக் அவங்களோட எந்த ஹேர் ஸ்டைல் ஆகுது, அவங்களோட ஒரு ப்ரொஃபைல் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். அண்ட் அந்த ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணால் அவங்க வந்துட்டு ஸ்லாட் புக் பண்ணுறது, அப்புறம் ஷெட்யூல் பண்ணுறது, கொஞ்சம் நீங்கள் அவங்களோட வேலையை கொஞ்சம் ஈஸி பண்ணி கொடுத்தீங்கன்னா கஸ்டமரை வந்துட்டு தக்க வச்சுக்கலாம் வந்துட்டு சொன்னேன். அண்டு நான் அங்கே வந்துட்டு பார்பர் ஷாப்பில் இருக்கும்போது சும்மா எந்திரிச்சிட்டு மிரர் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கே கேமராவில் இமீடியட்டாக ஒரு கேமராவில் பார்த்துட்டு அங்கேயே இருப்பா வந்துடுறேன். ஸோ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரியலன்னு இல்லை, டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரியுது. லைக் அந்த இடத்துல அந்த கேமரா இல்லை, அந்த கேமராவில் இந்த வயர்லெஸ் டாக்கிங் டெக்னாலஜி இல்லை நினச்சி பாருங்க. நிறையா பேர் வந்துட்டு பார்த்து ஆள் இல்லைன்ட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஒரு டெக்னாலஜி இருக்கிறதுனால நம்மளோட வேலை எவ்வளோ ஈஸி ஆகுதுன்ட்டு பார்த்துக்கோங்க. நாங்கள் எந்திரிச்சு போகிறது என்னோட நோக்கம் இல்லை. லைக் கண்ணாடி பார்க்கறது தான் எந்திரிச்சேன். பட் அவங்களுக்கு கேமராவில் பார்க்கும்போது அந்த மாதிரி தெரிஞ்சிச்சோ என்னவோ, அதை தான் நான் சொன்னேன். டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்கணும். டெக்னாலஜியை நம்ம கரெக்டாக அடாப்ட் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக நம்மளோட பிஸ்னஸ் ஒன்றும் டவுன் ஆயிடாது. அது இம்ப்ரூவ் தான் ஆகும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஈஸி ஆக்கணும் வந்துட்டு சொன்னேன். அவங்கக்கிட்ட வந்துட்டு உங்களோட டேட்டா வந்துட்டு கொஞ்சம் டேட்டா கலெக்ட் பண்ணுங்கண்ணா. லைக் எந்த மாதிரி யூசர்ஸ் வராங்க, ஒரு புக்கிலாவது எழுதி வைங்க. ஏன்னா இஃப் நீங்கள் இன்ஃபர்மேஷனை எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறீங்களோ அது யூஸ்லெஸ்ஸானது செகண்டரி. பட் ஒரு டேட்டா, ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை எப்படி அதில் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் ஓகே இந்த இடத்துல எனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடிஞ்சிச்சு. அதை தான் நான் சஜஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். ஒரு புக்கில் எல்லா டேட்டா வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வைங்க. யாருக்கு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பிடிக்குது, இல்லை என்ன மாதிரி சஜஸ்ட் பண்ணலான்னு. என்னன்னா அந்த ஹேர் ஸ்டைல் ஒரு கேட்லாக் அட்லீஸ்ட் ஒரு நம்பர் எதனா போட்டு இந்தந்த ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு இந்தந்த ஹேர் ஸ்டைல் தான் பிடிக்குது. லைக் நீங்கள் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்ட்டு நம்ம காட்ட முடியும். ஸோ டேட்டா கலெக்ட் பண்ணுங்க. ஏன்னா அவர்கிட்ட நான் கேட்கும் போது அங்கே அந்த அளவுக்கு ஒன்றும் டேட்டா இல்லை. டேட்டா நம்ம ப்ராப்பராக நம்மக்கிட்ட சஃபிஷியன்ட் டேட்டா இருந்துச்சுன்னா நிச்சயமாக எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த இஷ்யூவாக இருக்கட்டும், பர்சனல் இஷ்யூவானா கூட லைக் டைரியில் எழுதுகிற மாதிரி அட்லீஸ்ட் இதுதான் ஒரு பேட்டர்ன். அந்த டைரியை படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சிடும். அந்த பேட்டர்ன் வச்சுட்டு உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களால் சால்வ் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஹெல்ப்க்கு யாரானா கேட்க போவீங்க இல்லையா, அவங்கக்கிட்ட அந்த டேட்டாவை நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணதுக்கான டைம் கம்மியாகுது, ஈஸியாகிடுது, ப்ராசஸே ஈஸியாகிடுது. அண்டு இது வந்துட்டு அவரோட பிஸ்னஸ்க்கு மட்டும் நான் சொல்லலை. லைக் ஈவன் என்னோட பர்சனல் லைஃப்லேயே சில விஷயங்கள்லாம் பேப்பரில் வெறும் பென் அண்ட் பேப்பர், ஒரு பேப்பரில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எழுதி 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 நீங்கள் ட்ராக் பண்ணீங்கனாலே ஓகே இதுதான் என்னோட ப்ராப்ளம், ஓகே இது இம்பார்ட்டண்ட் எனக்கு. அந்த மாதிரி இதோட நான் பர்சனலாக என்னென்ன யூஸ் பண்ணுறேன்றது போக போக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவோட லென்த்து கொஞ்சம் ஓவராக போகிறதுன்ட்டு எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய் காய்ஸ். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் மறந்துடாதீங்க, ரேட்டிங் போடுங்க. 0 to 10 வரைக்கும் இருக்கிற ஸ்கேல். பிடிச்சிருந்துச்சுன்னா 10 போடுங்க, பிடிக்கலன்னா போடுங்க. இந்த வீடியோவோட லிங்க் வந்துட்டு அவருக்கு நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன். அவர் வந்துட்டு பார்த்து ஃபீட்பேக் வாங்கி அவரோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணுவார். அண்ட் see you guys in next video. Bye bye. Thank you for watching.